அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைகிறது, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மே 2ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமல்ல மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைவதற்கான யோகமும் அனுகூலமான பல நல்ல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்பு மற்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை என்பது சற்று கூடுதலாக இருந்தாலும் உத்தியோக ரீதியான பணியில் உற்சாகம் என்பது அதீதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால், நிதானமாக செல்வதால் அனைத்து விதமான சூழலும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் புதிதாக தங்களுடைய பெயரில் சொத்துக்களோ ஆடை ஆபரணமோ வாங்கக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய திட்டங்களும் சிறப்பான முறையில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் யோசித்து செய்வதால் உங்களுக்கு அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகள் அனைத்தும் கனகச்சிதமாக அமையும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்ந்து கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். தனித்திறமையை மாணவர்கள் வளர்த்து கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், மனக்கவலைகள், வேதனைகள் நீங்கி அனுகூலமான பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.